பார்த்தீங்களா காமெடியாக போயிருக்கோம். வைக்கல வை. வச்சுட்டேன். வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு தான் வெடிக்க போகிறோம், சின்ன பிள்ளைங்க கூட. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய கால நினைவுகளோடு வெடிக்க போகிறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் 90s கிட்ஸ்க்கு ஞாபகம் இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், பட்டாசு பரிசு அட்டைங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு அந்த சம்திங் ஒரு மாதத்துக்கு முன்னாடி மட்டும்தான் இது அவைலபிளாக இருக்கும். பாருங்களேன் எத்தனை பட்டாசுகள் இருக்குன்னு பாருங்கள். இதோட இன்னும் பெருசும் இருக்குது. அதையும் நான் கூடிய சீக்கிரம் அதையும் வாங்கி நான் உங்களுக்கு அந்த விளாண்டு காமிக்கலாம். இதில் பாருங்கள் துப்பாக்கி அதுக்கு இதுன்னு நிறையா இருக்கும். இதை சின்ன பிள்ளைங்க விளாடாதவங்க இருக்கவே மாட்டாங்க. வாங்கி அதை வெடித்து அது புஷ்ஷாக பண்ணாலும் பரவாயில்ல, அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். யாருக்கெல்லாம் நினைவு இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த இதை தான் பரிசட்டையை தான் வச்சு விளாண்டு என்னென்ன வெடி வருது அப்படின்னு சொல்லி அதையும் வெடிச்சு பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பரிசட்டையில் எப்படின்னா நம்மளுக்கு விழுகுது, என்னென்ன பட்டாசுகள்லாம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த பரிசட்டையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை ரூபாய்க்கு வாங்கினேன், எங்கே வாங்கினேன், அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா மொத்த கடைகளில் எல்லா கடைகளில் கிடைக்க தாங்க செய்யும். இது பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 ரூபாய்க்கு தருவாங்க. இதில் ஜோக்கர்ஸ் இருக்காது பாருங்களேன். எல்லாமே வெடிகள் இருக்கும். 20 வெடிக்கிட்ட தான் நம்மளுக்கு தருவாங்கன்னு நினைக்கிறேன். அது போக பார்த்திங்கன்னா இதில் தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வெடி இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தாங்க அது இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா இது பின்னாடி தான் நம்மளுக்கு அந்த பரிசு கிளிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம் பார்த்து. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பேர் தான் போட்டிருக்கு, விஜய்னு போட்டிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் 20 சீட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு சீட்டு பார்த்திங்கன்னா 5 ரூபாய்க்கு விற்பாங்க. ஸோ அப்போனா பார்த்திங்கன்னா தெரியும் 100 ரூபா. ஸோ அதனால் 60 ரூபாய்க்கு வாங்கினா உங்களுக்கு ஒரு 40 ரூபா கிட்ட லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இதில் என்னென்ன வெடி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் ஆட்டோ பாம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தரச்சக்கரம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புஷ்ஷுன்னு பறக்கும் பார்த்திங்களா, அந்த வெடி நம்மளுக்கு தந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பாம்பு மாத்திரை இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி ஒன்று சின்னது தந்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குருவி வெடி மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து சீனி வெடி இருக்குது, பாம்பு மாத்திரை இருக்குது, ராக்கெட் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கம்பி மத்தாப்பு தந்திருக்காங்க. ஸோ இதில் தாங்க இந்த இதில் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். சரி, ஓகே, சின்ன வயசுலனா எனக்கு பார்த்திங்கன்னா பாம்பு மாத்திரை வந்திருக்கு, ஒரு அணுகுண்டு கிடச்சிருக்கு. அணுகுண்டுனா புஷ்ஷாகவும் போயிருக்கு. ஸோ இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து எனக்கு கிடச்சது. சரி, ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா 20 சீட் இருக்குல்ல. 20 சீட்டில் பார்த்திங்கன்னா இந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 சீட்டு தரலாம், இவனுக்கு ஒரு 7 சீட்டு தரலாம், நம்மளுக்கு 6 சீட்டு வச்சுக்கலாம். சரி, ஓகே, இதை நான் கிழிச்சிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் 3, 6, 7 சீட்டு வந்துருச்சு. இதை இவனுக்கு தந்துடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 7 சீட்டு, இதை இவனுக்கு தந்துடுறேன். நம்மளுக்கு 6 சீட்டு இருக்குங்க. என்னென்ன நம்பர் வரப்போகுது, என்னென்னா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நம்பருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அப்பயே எடுத்து தரப்போகிறேன். இப்போ நான் சுரண்டிக்கலாம், எல்லாத்தையும் சுரண்டிக்கோ. சுரண்டு. வரிசையாக நம்பர் வருதுங்க. அது எல்லாமே நம்பர் இருக்குண்டா. அதில் நம்பர் இருக்கா? 11. அதான் வரிசையாக சுரண்டிடு, எல்லாத்தையும் சுரண்டிடு. எனக்கு என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, 9, 10, 18, 19, 20 வரிசையாக நம்பர் இருக்குங்க. ஸோ அதனால் இது மாறவே இல்லை. இவனுக்கு பார்த்தீங்கன்னா 1 to 7 இவன் 1 to 7 இருக்கும். இவனுக்கு பார்த்தீங்கன்னா 11 to இவனுக்கு 17ங்க. ஸோ வரிசையாக நம்பர் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரிசையாக அந்த அவ்வளோதான் 20 தான் இருக்கனால கிழிச்சனால. சரி, ஃபஸ்ட்டு இவனுக்கு எடுத்து தரலாம், ஏன்னா 1 to 7 தானே. சரி, பார்க்கலாமா? 1ஆம் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா எனக்கு இது தந்திருக்காங்க, கம்பி மத்தாப்பு தந்திருக்காங்க. ஸோ அதனால் கம்பி மத்தாப்பை நம்மளுக்கு எடுத்துடலாம். ஸோ கம்பி மத்தாப்புங்க எனக்கு. ஸோ பார்த்து எடுத்துக்கிறேன். பெரிய வெடி ஃபுல்லாக நம்மளுக்கு வந்துருச்சு. அதுக்கடுத்து 18 அந்த புஷ்ஷுன்னு வரும் பார்த்திங்களா, அந்த வெடி நம்மளுக்கு வந்துருச்சு. 14 இந்த புஷ்ஷுன்னு வருது, இது இவனுக்கு, இதை எடுக்காமல் விட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 12 துப்பாக்கி இவனுக்குங்க, அடித்து விளாட்ற துப்பாக்கி விளாட்றது இவனுக்கு. இது சீனி வெடி நம்மளுக்கு வந்திருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 9 நம்மளுக்கு பாம்பு மாத்திரை.
பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இவ்வளோ வந்திருக்கு, இவ்வளோ தான். இதில் வந்து அவ்வளோதான் இருக்குது, முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. சரி, இதை நம்ம வந்து போட்டுடலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாம்பு மாத்திரை, 2 ஆட்டோ பாம், இந்த மாதிரி புஷ்ஷுன்னு போகிறது, சீனி வெடி, நம்மளுக்கு இந்த இது 2 கிடச்சிருக்கு. இவனுக்கு நிறையா கிடச்சிருக்கு. இது ஒன்று கிடச்சிருக்கு, பாம்பு மாத்திரை, புஷ்ஷுன்னு போகிறது 2 கிடச்சிருக்கு, 1. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தரச்சக்கரை 2, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாம்பு மாத்திரை 2 கிடச்சிருக்கு இவனுக்கு. ஸோ இது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி கிடச்சிருக்கு, துப்பாக்கி 1 கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெடி கிடச்சிருக்கு, 2 கம்பி மத்தாப்பு கிடச்சிருக்கு, 2 ராக்கெட் கிடச்சிருக்கு, இது 1 கிடச்சிருக்குங்க. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி திங்ஸாக கிடச்சிருக்கல. சரி, ஓகே, இதை வந்து வெடித்து பார்க்கலாம். சின்ன வயசில் யார் யாருக்குன்னா என்னென்ன வெடி கிடச்சிச்சு, அது எப்படி வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கும்ல. சரி, ஓகே. சரி, இதை லைட்டாக நம்ம சின்ன சின்ன வெடிகளை வந்து இங்கே மேலே வெடிக்கிறத வெடித்து பார்க்கலாம், எந்த மாதிரி வெடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சில இதை வந்து நம்ம வந்து போட்டு பார்க்க போகிறோம், எந்த லெவலுக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராக்கெட்டை வந்து இந்த வாக்கில் வந்து விட்டுறலாம், எந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக. இதை வந்து ராக்கெட்டை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன் நான். இது வந்து சின்ன ராக்கெட்டை எதுவுமே செய்யாது, ஸோ அதனால் நான் வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா, காமெடியாக போயிருக்கோம். இவ்வளோ தூரம் தான் போகும் சின்னதுனால. சரி, இதை கொஞ்சம் ஹைட்டாக போதான்னு சொல்லி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, இது வந்து கரெக்டாக போச்சு, நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த வெடி வெடிக்கலாம். இது வெடிக்கும். பார்த்தீங்களா, இது நல்லா தான் வெடிச்சிச்சு. இது லட்சுமி வெடினால டப்புன்னு அடிச்சிச்சு. அடுத்து பாம், இதனா இங்கே வந்து போட முடியாது, எல்லா வெடியும் சும்மா சூப்பராக தாங்க வெடிக்குது. சரி, ஓகே. இந்தா இவன் வைக்க போகிறான். அதை இந்தா வை, வா இங்கே வை, வை 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 வை. வச்சுட்ட, வா. வெடிக்கலையடா. சரி, ஓகே, இன்னொன்று வைக்கலாம். வா, இங்கே வை, இதை வை. இன்னொன்று வந்து வைக்க போகிறான், இங்கே வை வை வை. வைக்கலை வைக்கலை, வை. வச்சுட்டேன். சூப்பருங்க, எல்லாமே சூப்பராக வெடிக்குது. சிலது வந்து புதுசாக தான் போகுது, பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யார் யாருக்குன்னா அந்த நினைவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.